வேலூர் மாவட்டத்தின் அழகிய தனியார் கல்லூரி பசுமையான வளாகம், இளைஞர்களின் சிரிப்பும் கனவுகளின் ஓட்டமும் நிறைந்த இடம். அங்கு படிக்கும் பிரியா பார்ப்பதற்கு சினிமா நடிகை சினேகாவை போன்ற அழகியாக இருந்தாள். நீண்ட கூந்தல், இளமுகத்தில் ஒளிரும் புன்னகை, உடல் அமைப்பு என அனைவரையும் கவர்ந்தாள். கல்லூரி மாணவர்களை அவளை பார்த்து மயங்காதவர்கள் இல்லை. பிரியா வருகிறாள் என்றாலே தலைமுடியை கோதியபடி இளைஞர்கள் கனவு காண்பார்கள். ஆனால் அவளது வாழ்க்கை வெளியில் தெரிந்தபடி அழகாக இல்லை. சிறு வயதிலேயே அம்மாவை இழந்த பிரியா தன்னுடைய அப்பாவின் இரண்டாவது மனைவி குயிலியின் அரவணைப்பில் வளர்ந்தாள். குயிலிக்கும் அவளது முதல் கணவன் மூலம் ஒரு மகன் இருக்கிறான். பிரியாவை விட 2 வயது இளையவன். இருவரும் உடன்பிறந்த அக்கா தம்பி போல பழகி வந்தார்கள். 2019 இல் கொரோனாவிற்கு பலியானார் பிரியாவின் தந்தை. விரக்தியில் வீழ்ந்த சித்தி குயிலியும் 2020 இல் உடல்நலக் குறைவால் மறைந்ததும் அவளும் தம்பியும் மட்டுமே வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய தந்தைக்கு சொந்தமான கடைகள் மற்றும் வீடுகள் மூலம் வரக்கூடிய சில 1000 ரூபாய் வருமானம்தான் அவர்களது வாழ்க்கைக்கு ஆதாரம். பாசமும் கண்டிப்பும் இல்லாத வாழ்க்கை பிரியாவை சுதந்திர பறவையாக்கியது. ஆண் நண்பர்களுடன் அடிக்கடி வெளியே செல்வது, ஹோட்டல்களில் உரையாடுவது, வார இறுதிகளில் ஊர் சுற்றுவது இது அவளது வழக்கம். 2024 அக்டோபர் மாதம் ஒரு அழகிய மாலை. கல்லூரி வகுப்பறையில் பிரியாவும் தோழிகளும் சிரித்துக்கொண்டே இருந்தார்கள். திடீரென எனக்கு வயிறு வலிக்கிறது, கழிவறைக்கு போய் வருகிறேன் என்று பிரியா சொல்லிவிட்டு வெளியேறினாள். அதுதான் அவளது வாழ்க்கையை மாற்றிய சம்பவம். கழிவறையில் தனியாக வலி தாங்க முடியாமல் அலறினாள். திடீரென ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இரத்தம் சிந்தியது. அவள் திகைத்து நின்றாள். குழந்தையை என்ன செய்வது என்று தெரியாமல் தன் துப்பட்டாவில் சுற்றி மறைத்தாள். அப்போதும் கழிவறையிலிருந்து கதவு வழியாக இரத்தம் வெளியேறியது. இதை பார்த்து தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த வேலம்மா அங்கே மாணவிகளின் அவசர தேவைக்காக வைக்கப்பட்டிருந்த சானிட்டரி நாப்கின் ஒன்றை எடுத்துக்கொண்டு உள்ளே பரபரப்பாக நுழைந்தாள். என்னம்மா ஆச்சு? இந்தா புடி என்று நாப்கினை நீட்டினாள் வேலம்மா. ஆனால் அவளது ஆடை முழுதும் இரத்தம். துப்பட்டாவில் ஏதோ ஒரு பொம்மை சுற்றப்பட்டுள்ளது போன்ற காட்சி. என்னம்மா இது என்று கேட்டதும் குழந்தையை காட்டி அழுதாள் பிரியா. இதை பார்த்து அதிர்ந்தாள் வேலம்மா. உடனே வெளியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வயதான செக்யூரிட்டி ஒருவரிடம், பெரியவரே, குழந்தை பிறந்திருக்கு, சீக்கிரம் வாங்க என்று வேலம்மா பதறிக்கொண்டே சொன்னாள். உடனடியாக கல்லூரி நிர்வாகத்துக்கு தகவலை தெரிவித்தாள். அடுத்த சில நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. பிரியாவையும் குழந்தையையும் மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். நல்ல வேளை வேலம்மா விரைந்து வந்ததால் குழந்தை காப்பாற்றப்பட்டது. இல்லையென்றால் மூச்சு திணறி உயிரிழந்திருக்க நேர்ந்திருக்கும். அழகிய ஆண் குழந்தை. ஆனால் பிரியாவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. 19 வயது மாணவி, கல்லூரி இறுதியாண்டு படிப்பில் இருந்தாள். சம்பவம் கல்லூரி முழுக்க பரவியது. அடுத்த சில மணி நேரங்களில் செய்தி சேனல்கள் கல்லூரி கழிவறையில் குழந்தை பெற்ற மாணவி என்று தமிழகத்தை அதிர்ச்சியூட்டின. காலம் கெட்டு போச்சு, பிள்ளைகள் கல்லூரிக்கு எதுக்கு போகுதுன்னு தெரியல என்று ஒரு கையில் பற்ற வைத்த பீடி, மறு கையில் டீயை வைத்துக்கொண்டு ஸ்ரப் என சுவைத்தபடி உச்கொட்டின டீக்கடை பெருசுகள். நாட்கள் கடந்தன. புதிய செய்திகள் இதை மறைத்தன. ஆனால் குழந்தைகள் நல ஆணையம் விசாரணை தொடங்கியது. இந்த குழந்தைக்கு அப்பா யார் என்ற கேள்வி. அதிகாரிகள் பிரியாவின் காதலன்தான் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் உண்மை அதைவிட கொடூரமானது. பிரியாவிடம் விசாரித்ததில் அவள் 7 சக மாணவர்களை அடையாளம் காட்டினாள். இவர்களில் ஒருவர்தான் என்று. ஒவ்வொருவரிடமும் விசாரித்தபோது, நான் முழு பாதுகாப்புடன் தான் இருந்தேன், காண்டம் அணிந்திருந்தேன் என்று அனைவரும் சொன்னார்கள். அதிகாரிகள் அதிர்ந்தனர். பிரியா 7 பேருடனும் உல்லாசமாக ஊர் சுற்றியிருக்கிறாள். வளர்ப்பு தாய் மறைந்த பிறகு அன்பு தேடி ஆண் நண்பர்களுடன் கோடை விடுமுறைகளில் ரிசார்டுகளில் தங்கும் விடுதிகளிலெல்லாம் சென்றிருக்கிறாள். வார இறுதிகளில் அது வழக்கம். ஆனால் 7 பேரும் மறுத்தனர். நாங்கள் பொறுப்பல்ல என்று ஒரே குரலில் சொன்னார்கள். DNA பரிசோதனை செய்தார்கள். ஆம், அந்த 7 பேரும் சொன்னது உண்மைதான். அவர்களில் யாருமே தந்தை இல்லை. 8வது ஒரு ஆள் இருக்கிறார் என்று அதிகாரிகள் பிரியாவை கடுமையாக விசாரித்தனர். அப்போது வெளியான உண்மை, சித்தி மகன் கார்த்திக், பிரியாவை விட 2 வயது இளைய கார்த்திக். சித்தி மறைந்த பிறகு இருவரும் தனியாக வாழ்ந்தனர். அந்த தனிமையில் அரவணைப்பு தேடி உறவுக்கு அப்பாற்பட்ட உறவு உருவானது. வீட்டிலேயே பலமுறை உல்லாசம். ஒருமுறை பாதுகாப்புக்கு ஆணுரை அணியாமல் உறவு கொண்டதை கார்த்திக் ஒப்புக்கொண்டான். அதுவே இந்த கருவை உண்டாக்கியது. கார்த்திக் கைது செய்யப்பட்டான். சட்டத்தின் கீழ் சீர்திருத்த பள்ளியில் சிறையில் அடைக்கப்பட்டான். அவன் வெளியே வரும் வரை குழந்தைக்கு தந்தை என்று யாரும் இல்லை. இந்த சம்பவம் சமீபத்திய சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் நடந்த கொடூரத்தை நினைவூட்டுகிறது. அங்கு மனைவியை இழந்த ஒரு கணவன் 2வது திருமணம் செய்து கொண்டான்.
அந்த இரண்டாவது மனைவியின் மகள் கணவரின் மகனுடன் காதல் கொண்டாள். பெற்றோர்கள் தடுத்தனர். கோபத்தில் அந்த வாலிபர் இருவரையும் கொன்றான். துண்டு துண்டாக வெட்டி சாக்கு மூட்டையில் கட்டி வீசினான். கொடுமையின் உச்சம்.